Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 532 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்மளால பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தால உடனே பிரின்சஸ் என்ன பண்ணிட்டா, அவளுக்கு வச்சிருந்த சாப்பாடை தாராளமா சாப்பிடுன்னு சொல்லி நம்மளால இறக்கி விட்டுருவா. அவளுக்கு சாப்பாடு கொஞ்சமா தான் வச்சிருப்பாங்க, ஆனா நம்மளால சைஸுக்கு அப்படியே குமிச்சு வச்சிருக்க மாதிரி இருக்கும். சூப்பர்னு சொல்லி சாப்பாடு மேல ஏறி உட்கார்ந்து தின்னுட்டு இருப்பான். அப்ப எந்த அளவுக்கு சாப்பாடு இருக்குன்னு பாருங்க. சாப்பிட்டுக்கிட்டே நம்ம லூஃபிக்கு ஒரு டவுட், அந்த கிறுக்கு பையன் இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னான், அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இவளை கொல்லணும்? லூசாவன் முட்டாள்தனமா இருக்குதுமா. ஆக்சுவலா இந்த சம்பவம் நடந்து 10 வருஷம் ஆகுது. இவ்வளவு நாள் ஐயோ அந்த கிறுக்கு பையன் இவளை விடுற மாதிரி இல்ல. லூஃபிய பார்த்துட்டு உனக்கு இங்கே அடைஞ்சிருக்க போர் அடிக்கலையான்னு கேட்பான். போர் அடிக்கதான் செய்ய என்ன பண்றது? அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காரு, இவளை ஏதாச்சும் ஒரு சோல்ஜர் பார்க்க வந்தா கூட 5 நிமிஷத்துக்கு மேல இங்க இருக்க கூடாதுன்னு. அதனாலதான் வந்தவனுக்கு எல்லாம் 5 நிமிஷம் ஆயிருச்சுன்னு சொல்லி அடிச்சு புடிச்சு அறக்க பறக்க ஓடிட்டானுங்க. இவளுக்கு இங்க தனியா இருந்தா கண்டிப்பா வெறுத்து போயிடும். அதனாலதான் அவளோட பெட்டான மெகலோ கூட எப்பவுமே பேசிட்டு இருப்பா. அது அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அதனாலதான் பிரின்சஸுக்கு முக்கியமான ஒருத்தரை காப்பாத்தினதுனால இவங்களுக்கு விருந்து கொடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க. என்ன பண்றது? ஆனா இப்ப கேன்சல் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே தான் பேசிட்டு இருப்பான். அவளுக்குமே கவலையா தான் இருக்கும். ஏன்னா அந்த ஷெர்லி வந்து எப்ப என்ன சொன்னாலும் அது அவ்வளவு அக்யூரேட்டா இருக்குமாமா. சோ அவ வந்து இப்ப லூஃபியால பஞ்சாயத்துன்னு சொல்லியிருக்கான்னா அப்ப எல்லாருமே பயப்படத்தானே செய்வாங்க. இதை சொல்லிட்டே லூஃபிய பாப்பா அங்க சாப்பாடை வெளுத்துக்கிட்டு இருப்பான். ஒரு ஹியூமனால இவ்வளவு சாப்பாடு சாப்பிட முடியுமான்னு அசந்து போய் பார்த்துட்டு இருப்பா. நம்மளுக்கு இங்க பார்த்து அந்த முடி வளர்ந்த மூதேவி எங்களுக்கு விருந்து வைக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தான். ஆனா ரொம்ப நேரம் இழுத்துட்டு இருந்தாங்களா, அதான் ஸ்மெல் பண்ணி நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன். ஏன்னா என்னால சாப்பிடாம வெயிட் பண்ண முடியல, பசி காத அடையுது. ஆமா, வந்தவனுக்கு எல்லாம் உன்னை பிரின்சஸ்ன்னு சொல்லி கூப்பிட்டாங்க, நீ நிஜமாவே மெர்மெய்டு பிரின்சஸா? நீ கேப்பான். நான் கிங் நெப்டியூனோட பொண்ணு, என் பேரு ஷிரஹோஷிம்பா. லூஃபிக்கே அந்த பேரு வாயில நுழையல, சாப்பாடு மட்டும் நுழையுது. அவன் சாப்பிடறத பார்த்தாலே அவளுக்கு சிரிப்பா வருது. வயலோ என்ன பண்ணுவான், அங்கிட்டும் ஓடுன்னு ஓடி கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து தின்னுட்டு இருப்பான். விட்டா அங்க இருக்க டேபிளையும் சேர்த்து தின்றுவான் போல. இந்த அளவுக்கு நம்மளால ஜாலியா இருக்கதை பார்த்த உடனே கண்டிப்பா நீ கெட்டவனா இருக்கலாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கப்புறம் அவளோட ஆசை எல்லாத்தையுமே இவங்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருவா. நீ ஒரு பைரட் தானே, கண்டிப்பா நீ நிறைய அட்வென்ச்சர் போயிருப்ப. நீ நிஜமான சூரியனை பார்த்திருக்கியா? நைட் ஆனா வானத்துல ஸ்டார்ஸா தெரியுமாமா? அதெல்லாம் உண்மையா? அது மட்டும் இல்லாம காட்டுக்குள்ள ஏகப்பட்ட ஃப்ளவர்ஸ், முடி வளர்ந்த அனிமல்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய இருக்குமாமே. கூடவே காடுகள்லாம் பச்சை பச்சேல்னு சும்மா செழிப்பா இருக்குமாமே. அங்க எல்லாம் நீ போயிருக்கியான்னு அடுத்தடுத்து கேள்வியா கேட்பாளா. நம்மால இரு நீ ஏகப்பட்ட கேள்வியா அட் அ டைம்ல கேக்குற, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுக்கிறேன்னு நூடுல்ஸை வாயில போட்டு திணின்னு திணிப்பான். அந்த டைமுங்கும் போது நம்மால வாய் நல்லா பலூன் மாதிரி ஊதிக்குமா. அது பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்லி கையை வச்சு குத்தி விளையாடுவா. உடனே வாயில இருக்கிறதெல்லாம் துப்பிடுவான். சாப்பிடும் போது நம்மால டிஸ்டர்ப் பண்ணா அவனுக்கு தான் காண்டாகுமே. என்ன பண்ணிட்டு இருக்க சும்மா சொல்லி கத்துக்கத்துன்னு அத்துவான். உடனே அவன் பயந்துருவா. ஆக்சுவலா பிரின்சஸ் செல்லமா வளர்ந்த பொண்ணு. சொல்ல போனா பிரின்சஸ் வேறையா, யாருமே இவகிட்ட அந்த மாதிரி கத்த மாட்டாங்க. இப்ப லூஃபி கத்திட்டான உடனே அவளால ஃபீலிங்ஸை தாங்க முடியல, தேம்பி அழ ஆரம்பிச்சிருவா. அது மட்டும் இல்லாம லூஃபிய பார்த்து நீ ரொம்ப பயங்கரமா இருக்க, நான் நினைச்ச மாதிரியே நீ மோசமானவன் சொல்லி அவ பாட்டுக்கு அழ ஆரம்பிச்சிருவா. உடனே லூஃபி பார்த்துட்டு நான் உன்னை அழ வைக்கணும்னு இப்படி எல்லாம் பண்ணல, தயவு செஞ்சு அழாதேமா. ஆனா அவ கேட்க மாட்டா, கதறி அழுவா. என்ன இதுக்கு முன்னாடி யாருமே இப்படி திட்டினது இல்ல, ஆனா நீ திட்டேன்னு கேப் கூடாம அழுவா. லூஃபி பார்த்துட்டு ஓப்பனாவே சொல்லிடுவான், நீ நல்லா பெரிய சைஸ்ல தான் இருக்க, ஆனா பயங்கரமான கோலை. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய அழுவினி, உன்னை எனக்கு சுத்தமா புரியலன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு திங்க ஆரம்பிச்சிருவான். இவ்வளவு கேவலமா அவமானப்படுத்தினவன அவளதான் பெட்ஷீட்டை மேல போத்திக்கிட்டு, எந்த அளவுக்கு நீ கொடூரமா யாருமே பேசினதில்லை, நீ ரொம்ப மோசமானவன், இனிமேட்டு இங்க இருக்காதப்போ என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி மறுபடியும் படுத்து கிடந்து தேம்பி அழ ஆரம்பிச்சிருவா. லூஃபி அதெல்லாம் கண்டுக்காம சாப்பாடை நல்லா வலிச்சு சாப்பிட்டுட்டு சரியான சாப்பாடு கொடுத்ததுக்கு மிக நன்றின்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி முத்தி பாப்பான். இடம் நல்லா பெருசாதான் இருக்குது, ஆனா 10 வருஷம் இவ இதே ரூம்குள்ள அடப்பட்டு இருந்தான்னா அது அவளை ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளி விட்டுரும்ல. சைக்கலாஜிக்கலா அவ பாதிக்கப்படுவாளே. இப்படி லூஃபி சொன்னா அவ கேட்கவே மாட்டான். ஏன்னா அவ நடவடிக்கை எல்லாத்தையும் பார்த்தா இன்னும் சின்ன பொண்ணு மாதிரியே தான் பண்ணுவா. லூஃபி அதெல்லாம் கண்டுக்காம, ஆமா நீ எங்கேயாச்சும் போகணும்னு ஆசைப்படுறியான்னு கேட்பான். அவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்தவ, ஆமா நான் நிறைய இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன்பா, அப்புறம் இதுக்கு வெயிட் பண்றேன் வா போலான்னு சொல்லிட்டு ஜம்ப் அடிப்பான். அவன் அங்கேயே அவனை ஸ்டாப் பண்ணி, நான் அப்படி எல்லாம் வெளியில வரக்கூடாது, வந்தா பஞ்சாயத்து ஆகும்பா. லூஃபிக்கு இப்ப என்ன பஞ்சாயத்துன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதனால நீ ஒன்னும் கவலைப்படாத, உன் மேல எவன் என்னத்தை தூக்கிட்டு பேசினாலும் அதை நான் இடையில பூந்து தடுத்து உன்னைய காப்பாத்துவேன், பயப்படாம என் கூட வான்னு ஜாலியா சொல்லுவானா. அவளுக்குமே என்ன சொல்றதுன்னு தெரியல, அப்படியே பேந்த முழிப்பா. பின்ன 10 வருஷமா உள்ள மாட்டிட்டு இருக்கவள திடீர்னு ஒருத்தன் வெளியில வா சுத்தி பார்க்கலாம்னு சொல்லி கூப்பிட்டானா எப்படி அவளால வேண்டாம்னு சொல்ல முடியும்? அப்படியே அங்க கட் பண்ணி ஜோரோவை காட்டுறாங்க. பையன் சாப்பிட்டுட்டு சரக்கு அடிச்சு தூங்கினவன் ஜெயில கொண்டு வந்து போட்டிருக்கானுங்க. அதை கூட கண்டுக்காம அவன் பாட்டுக்கு தூங்கிட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துல இருந்து ஏகப்பட்ட காட்சுங்க அடிச்சு பிடிச்சு ஓடிட்டு இருப்பாங்களா. அப்ப ஜோரோ என்ன சத்தம்னு எந்திரிச்சு பார்த்து ஏதோ பஞ்சாயத்துன்னு கண்டுபிடிச்சிட்டான். இங்க கேமிக்கும் ஸ்டார் பிஷுக்கும் அள்ளு விட்டுட்டு இருக்கும். ஏன்னா யூகு பேலஸ் வந்து கடவுள் வாழ்ற இடம் மாதிரி. அங்க வர வச்சு கடைசியில அங்க இவங்க ஒரு குற்றவாளின்னு சொல்லி ரவுண்ட் கட்டி இருக்காங்க. அப்ப பீதி ஆகத்தானே செய்யும். பட் நம்மளுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடினா
பரவாயில்ல விழுந்தடிச்சு எங்கேயாச்சும் ஓடிட்டு இருப்பாங்க. ஆனா இப்பதான் பயங்கர ஸ்ட்ராங் ஆச்சு. சத்தமே இல்லாம அசால்ட்டா வர்றவங்களை அடிச்சு திரிக்க விட்டுட்டு இருப்பாங்க. இத பார்த்து அந்த கேட்ஃபிஷ் மேர்மேன் கத்துன்னு கத்துவான். அவங்க வெறும் 3 பேரு, அவங்கள பிடிக்க கூட உங்களுக்கு துப்பு இல்லையா, சட்டு புட்டுன்னு புடிங்கடான்னு சொல்லி தொண்டையிலேயே ஏத்துவான். கேமி பதறி போய் காய்ஸ் நீங்க அவங்களை இப்படியே அட்டாக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில உங்களை கிரிமினல்னு சொல்லிடுவாங்க, அப்படியெல்லாம் எதுவும் பண்ணாதீங்கம்பா. ஆனா அதுக்காண்டி அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு ஒபே பண்ண முடியுமா? இவங்க இந்த யூகு பேலஸ்க்கு வந்ததே சாப்பிடுறதுக்காக. இப்ப திடீர்னு அரெஸ்ட் பண்ணுவோம்னு சொன்னாங்கன்னா காண்டாகமா இல்லையா? அண்ட் ஏதாச்சும் தப்பு பண்ணா பரவாயில்ல, தேவையில்லாம 2 சந்தேக கேஸ மேல போட்டு அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னா எப்படி விட முடியும்? அவங்க என்ன சொன்னாலும் சரி, அதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை, ஏன்னா நாங்க எந்த தப்பும் பண்ணல. சோ கடைசி வரைக்கும் சண்டை போட நாங்க ரெடியா இருக்கோம்னு சொல்லிட்டு அவ்வளவு நேரம் காமெடி பண்ணிட்டு இருந்தவங்க வேற லெவல்ல டெரரா இறங்குவாங்க. சுத்தி இருக்கவங்க எல்லாம் மிரண்டுவானுங்க. ஏன்னா அவங்க கேப்டன் இல்லாதப்பவே இவங்க இந்த போட்டு போடுறாங்கன்னா கேப்டன் கூட இருந்தா என்ன ஆகும்? அவ இருந்தா முதல்ல இவங்கள சண்டைக்கு இறங்க விடுவானா? சைல்டிஷ் பாய்ஸ். உசோப்பு தெளிவா சொல்லிடுவான், நாங்க ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்ல. ஆனா பண்ணாத தப்புக்கு எங்களால அரெஸ்ட்லாம் ஆக முடியாது. உங்களால முடிஞ்சா என்ன வேணாலும் பண்ணிக்கீங்கடான்னு கெத்தா சொல்லுவானா? ஸ்டார் ஃபிஷ் மிரண்டுவான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் அந்த மாதிரி எல்லாம் இல்ல, ரொம்ப பயந்த சுபாவம். என்ன இப்ப இப்படி எல்லாம் பேசுறானேன்னு. கேமி பார்த்துட்டு அவங்க 2 வருஷத்துல பயங்கர ஸ்ட்ராங்கா மாறிட்டாங்க, முன்ன மாதிரி எல்லாம் இல்ல. சோ மண்டை உடையற அளவுக்கு சண்டை நடக்கிறது கன்ஃபார்ம்பா. உடனே அந்த தாடிக்கார லூசு உங்களால ஃபியூச்சர்ல பெரிய பஞ்சாயத்து இருக்குன்னு சொல்லுவாரா? உசோப்பு தெளிவா சொல்லுவான், யோ முட்டாளு, நீ ஃபியூச்சர்னு சொல்லிட்டு இப்போ எங்க கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கிற. நீ எங்களை வம்பிழுக்காம இருந்தாலே நாங்க சைலண்டா இருப்போமே, அப்போதைக்கு தேவையில்லாம பஞ்சாயத்து பண்றான்னு கேட்பான். கிங்குக்கே இதை கேட்கும் போது கரெக்டா தானே சொல்றாங்கிற மாதிரி இருக்கும். உசோப்பு போவின் ஐலாண்ட்ல பெரிய பெரிய பூச்சிங்க கூட எல்லாம் பயங்கரமா சண்டை போட்டுருக்கான். அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவனுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்ல. முதல்ல என்னோட பிளாக் கபூட்டோ கிட்ட மோதுகன்னு சொல்லி அட்டாக் பண்ண போவானா? அதை பார்த்த கேட்ஃபிஷ் மேர்மேன், நெப்டியூன் சாமா எங்களை காப்பாத்துங்க, இவங்க பவர்ஃபுல்லா இருக்காங்கன்னு சொன்ன உடனே அவருக்கு இப்ப என்ன தோணும்னா, பிரெடிக்ஷனை வச்சு ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்றது ரைட் தானான்னு தோணும். பட் இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்க வேண்டி இருக்குது இல்ல. பஞ்சாயத்து வந்ததுக்கு அப்புறம் எதுவும் பண்ண முடியாது, அதனால நீங்க கஸ்டடியில இருக்கிறதா நல்லதுன்னு அவரு கையில வச்சிருந்த ட்ரைடனை கண்டமேனிக்கு சுத்திட்டு ஓங்கி அட்டாக் பண்ண வருவாரு. அப்பதான் நம்ம ஜோரோ என்ட்ரி கொடுத்து கேஷுவலா தடுப்பான். உசோப்பு பார்த்துட்டு, டேய் உன்னைய கேப்சர் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேம்மா? அவன் சிரிச்சுக்கிட்டே, இங்க ஏதோ ஃபெஸ்டிவல் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன், அதான் வந்தேம்மா. மொத்தத்துல ஜோரோவை கத்தியோட ஜெயிலுக்குள்ள படுக்க போலாமா? முதல்ல அவன் தான் வெட்டி வீசிட்டு வந்துகிட்டே இருப்பானே. அப்படியே அங்க கட் பண்ண அந்த கேப்டன் வெண்டர் டெக்கான் இருக்கான்ல, அவன் நேரா ஃபிஷ்மன் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்திருப்பான். அங்க யார் இருக்கான்னு தெரியல, அந்த ஹோடி ஜோன்ஸ். அவனுக்குள்ள ஏதோ மீட்டிங் போல. 2 பேரும் தனித்தனியா இருந்தாலே உருப்படாது, இப்போ 2 பேரும் ஒண்ணு சேர்றானுங்க. இந்த வெண்டர் டெக்கன் ஒரு ஃபிஷ்மேன் தான், ஆனா அவனை சுத்தி பபிள் வச்சிருக்கான் பாத்தீங்களா? ஏன்னா அவனுக்கு டெவில் ஃப்ரூட்டோட பவர் இருக்குது. டெவில் ஃப்ரூட் பவர் இருந்தாலே தண்ணினா அலர்ஜி, அதனால தான் பையன் பபுளோட சுத்துறான். சோ 2 பேருமே இப்ப ஹேண்ட் ஷேக் பண்ணி ஒரு டீமா சேர்ந்துட்டானுங்க. அவனுக்கு கூட்டம் எல்லாத்துக்கும் செம ஹாப்பி. கூட இருக்க ஆளுகளே பார்த்துட்டு கேடு கட்டவனும் மொல்ல மாதிரியும் ஒண்ணு சேர்ந்துட்டானுங்க. இனி இந்த சீ ஃப்ளோர் உருப்படாதான்னு அங்க இருக்க கூட்டம் வேற லெவல்ல கத்த ஆரம்பிச்சிருவானுங்க, டெக்கன் ஹோடி டெக்கன் ஹோடின்னு. இப்ப என்னன்னா நெப்டியூன் தான் இவங்க 2 பேத்துக்குமே பெரிய தலைவலியா இருக்கான். சொல்ல போனா அவனை காலி பண்றதா 2 பேர்த்தோட பிளானுமே. அப்போ ஒண்ணு சேர்ந்து பண்ணா இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும்ல. காட் ஆஃப் த சீயா இருக்க அவனுக்கு எல்லாம் தகுதியே இல்ல. அவனை போட்டு தள்ளிட்டு இந்த யூகோ கிங்டமா நம்ம ஆளலாம்னு சொன்னா பரவாயில்ல, இந்த கிங்டமையும் நம்ம சேர்த்து அழிச்சிடலாம்னு சொல்லி 2 பேருமே வில்லத்தனமா அழுகுறதோட இந்த எபிசோடுக்கு ஏண்டே காடு போட்டு முடிக்கிறாங்க.